மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கரூர் விஷயத்தில் ஒரு பெரிய திருப்பு முனை நடந்திருக்கு. வழக்கமாக அந்த வழக்கை சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, நீதிமன்றம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கும் தெரியும். ஆனால் இந்த விஷயம் நடக்கக்கூடாது, இந்த விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பாக நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காங்க. அந்த அஃபிடவிட்டில் சில காரணங்கள் சொல்கிறாங்க. இந்த காரணத்துக்காண்டி நாங்கள் இந்த வழக்கு விசாரணையை மாற்றணும்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப ஜனநாயகமாக என்ன காரணம், எதுக்கு இந்த வழக்கு விசாரணையை மாற்றணும், முதல்ல உன் காரணத்தை சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த அஃபிடவிட்டில் இருக்கக்கூடிய தகவல் அத்தனையும் நான் படித்து பார்த்தேன். நான் உங்கள்கிட்ட காரணமாகவே சொல்கிறேன், இந்த காரணத்துக்காண்டி தான் அந்த வழக்கை மாற்றணும்னு சொல்கிறாங்க. சரி, அந்த காரணம் என்னங்கிறத நம்ம ஆணித்தனமாக முதல்ல பார்த்துட்டு, இந்த காரணத்துக்காண்டி தான் இந்த வழக்கை மாற்ற சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை ஆணித்தனமாக ரொம்ப கோவமாக ஏன் இவ்வளோ பம்புறீங்க, பயப்படுறீங்க அப்படிங்கிறத தெளிவாளமாக வலுவான வாதங்களோட இந்த வீடியோவில் அணுகுவோம். ஒன் பை ஒன்னாக தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, ஒரு பக்கம் சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் நம்ம தரப்பில் சிபிஐயில் கூப்பிட்டாங்க, வாங்கப்பா உங்கள் தரப்பில் என்ன பஞ்சாயத்து என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நம்ம தரப்பு வாதங்கள் அத்தனையுமே சிபிஐட்ட போய் நம்ம சொன்னோம், ஆதாரங்கள் அத்தனையுமே சப்மிட் பண்ணியிருக்கோம். தேவைப்படும் போது நாங்கள் மறுபடியும் வர்றோம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை சிபிஐட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம். இது ஒன்றா. இந்த பக்கம் திரும்பி மாநில அரசில் யார் அதிகாரிகள் யார் அங்கே இருந்தாங்க, எந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தாங்க, அந்த பர்மிஷன் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடற்கரங்களோட மனநிலை என்னவா இருக்குன்னு சொல்லி அந்த நிகழ்வை பார்த்தவங்க, அந்த நிகழ்வுக்கு முன்னாடி இருந்தவங்க, அந்த நிகழ்வில் பங்கேற்ற உட்பட எல்லாட்டையுமே சிபிஐ யாருக்குமே தெரியாத ஒரு விசாரணையை பண்ணிட்டு இருக்காங்க. மீடியா ஃபோக்கஸ் முன்னாடி சிபிஐ தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்து தன்னுடைய விசாரணை அத்தனையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கரூருக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு கண்காணிக்கணும்ல. அந்த விசாரணை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விசாரணையை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு வருவாங்க நீதிபதி தலைமையில். அந்த குழு நேற்று நீதிமன்றம் வந்திருக்கு, அதாவது நேற்று கரூர் வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இவங்க நீதிமன்றத்தை போய் அணுகியிருக்காங்க. சார் சிபிஐ வேணாம் சார், ஏன் சார் சிபிஐட்ட கொடுத்தீங்க, வேணாம் சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எந்த காலகட்டத்தில் இவங்க வழக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இது ஒன்று. ரெண்டாவது பிரதானமான விஷயம், இந்த அஃபிடவிட்டில் என்ன சொல்கிறாங்க, சிபிஐ நான் ஏன் சிபிஐக்கு எல்லாத்தையும் மாற்றுறீங்க, ஒருவேளை சிபிஐக்கு நீங்கள் மாற்றினீங்கனாலும் எல்லா வழக்கையுமே ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சரி கிடையாதுங்க. அப்போ அந்த புலனாய்வு அமைப்பு மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரி போயிடுது, இந்த வேலையை எல்லா வழக்கிலையும் பார்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஏன் இந்த வழக்கில் ரெண்டையுமே நீதிமன்றம் கொடுத்தாங்க? ஒரு பக்கம் தாவேக்கா என்ன சொன்னிச்சு, யார் வேணா விசாரிக்கட்டும், எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த விசாரணையை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு கண்காணிக்கணும், கண்காணிச்சா மட்டும்தான் அந்த விசாரணை நேர்மையாக நடக்குங்கிறது தாவேக்கா நீதிமன்றத்தில் வச்ச வாதம் அல்லது பிரேயர்னு கூட நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, அதாவது இந்த கரூர் நெரிசலில் உறவுகளை பழி கொடுத்தவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, மாநில அரசு மேலே எங்களுக்கு டவுட் இருக்கு, மாநில அரசு தலைமையில் இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்பு விசாரிச்சா அந்த உண்மை வெளியே வராது, எங்களுக்கு தேவை உண்மை, அப்ப வேற ஒரு புலனாய்வு அமைப்பை விசாரிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நீதிமன்றம் அணுகுனாங்க. ரெண்டையுமே பார்த்துட்டு இதுல தேவை நீதி, இதுல தேவை உண்மை, எப்படித்தான் அந்த 41 உசுரி இறந்து போச்சு அப்படிங்கிறத ஆணித்தனமா தெளிவா தெரிஞ்சுக்கணும். அந்த உண்மையை வெளிக்கொண்டு வரணும்னா நீ கேட்கறதும் சரி நீ கேட்கறது சரி, ரெண்டுமே சரி, நான் ரெண்டுமே கொடுக்குறேன், உண்மை என்னவோ அந்த உண்மையை வெளியே கொண்டு வா அப்படிங்கிறதா நீதிமன்றம் சொன்னிச்சு. இந்த தீர்ப்பில் என்ன குறைய கண்டிங்க, இந்த தீர்ப்பில் என்ன பஞ்சாயத்தை கண்டிங்க அப்படிங்கிறதா இங்கே நாங்கள் கேட்குற பிரதானமான கேள்வி. இது ரெண்டு. மூணாவது பிரதானமான விஷயம், இந்த மாநில அரசோட்ட ஒரு புலனாய்வு அந்த வழக்கை நீங்கள் பறித்து வேற இடத்துல கொடுக்குறீங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் வேணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றீங்க. ஒரு பக்கம் எஸ்ஐடி விசாரிச்சு, ஒரு பக்கம் சிபிஐ விசாரிக்குது. இது ரெண்டுமே எடுத்துப்போமே, காரணம் இல்லாம இந்த வழக்கு மாற்றப்பட்டதா நீங்க சொல்றீங்க. மாநில அரசு கண்ட்ரோல இருக்கக்கூடிய எஸ்ஐடி விசாரிக்கும் போது எத்தனை பேர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி தீர்ப்பு கொடுத்தீங்க? ஒரு பக்கம் சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்ப்பு எழுதினாரு, இந்த பக்கம் செந்தில் பாலாஜி அவருடைய தொகுதியில் உட்கார்ந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்து அந்த பிரஸ் மீட்டில் இருக்கக்கூடிய அஜெண்டா பிரஸ் மீட்னு சொல்லலாம் அந்த விஷயத்தை செஞ்சாரு. ஒரு பக்கம் உள்துறை செயலாளர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க, ஒரு பக்கம் டிஜிபி ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க, ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு சார்ந்தவங்க பிரஸ் மீட் கொடுத்தாங்கன்னு சொல்லி இந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டே இருக்குல்ல. ஏன் செய்தியாளர் சந்திச்சு தீர்ப்பு எழுதிக்கிட்டே இருந்தீங்க? இந்த வழக்கு ஏதாவது மாத்துறதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணுங்க, ஏதாவது தரவு வேணுங்கன்னு சொல்லி இன்னைக்கு உங்க அஃபிடவிட்ல ஒரு வார்த்தை வச்சிருக்கீங்க. அந்த வார்த்தைக்கு காரணகர்த்தா என்ன தெரியுமா? ஒரு வழக்கு நடக்கும்போது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி தெளிவான விளக்கங்களை கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல தீர்ப்பு எழுதுனீங்க. நான் மறுபடியும் கேட்கிறேன், இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றி எவ்வளோ நாளாச்சு? யாராவது சிபிஐ சேர்ந்தவங்க எதுவும் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்களா, எதுவும் பேசுறாங்களா, எதுவும் செய்கிறாங்களா, யார் யார் சம்மந்தப்பட்டவங்க, எந்த இடத்துல எந்த பஞ்சாயத்து நடந்துச்சு, எந்த இடத்துல யார் யார்கிட்ட போனால் என்னென்ன உண்மை தெரியும்னு சொல்லி அவங்க விசாரணை தான் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட நடத்தி இதுதாங்க நடந்துச்சு, இதுதாங்க விஷயம், இதாங்க தீர்ப்புன்னு சொல்லி அவங்க எழுதலை. விசாரணைக்கு பிறகு தான் தீர்ப்பு எழுதுவாங்க. இன்றைய தினம் நீதிமன்றம் அறிவித்தது அடிப்படையில் வேற ஒரு கண்காணிப்பு குழு அந்த விசாரணையை கண்காணிக்குது. யாருமே எதுவுமே பேசாமல் விசாரணையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உண்மையை வெளிக்கொண்டு வர்ற வேலையை மட்டும்
மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உண்மையை வெளிக்கொண்டு வர்ற வேலையை பார்க்காம செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அஜெண்டா வேலையை தொடர்ச்சியாக பார்த்ததுனால தான் முகாந்திரம் இல்லாமல் அந்த வழக்கு மாட்டப்பட்டதா சொல்கிறீங்க. இதோட பெரிய முகாந்திரம் வேற என்ன வேணும்? இது நம்பர் 3. இப்போ 4வது பிரதானமான விஷயத்துக்கு போவோம். மாநில சுயாட்சிக்கு பஞ்சாயத்தாக இருக்குங்க, மாநில சுயாட்சிக்கு பிரச்சனையாக இருக்குங்கன்னு சொல்லி மாநில சுயாட்சின்னு பேசும்போது அந்த மாநில சுயாட்சி சார்ந்து நீங்கள் உண்மையாக செயல்பட்டீங்கன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். தேவைப்படும் போது மாநில சுயாட்சி எடுத்துக்கிறீங்க, உங்கள் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மாநில சுயாட்சின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறீங்க. மாநில சுயாட்சிங்கிறது எங்கே பிரதானமாக பேசணும்னா ஃபேர் அண்ட் ஆஃபாக இருக்கணும். எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, உனக்கு எந்த பிரச்சனை இல்லைனா இங்கே யார் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது? ஒரு கட்சி போலீஸ்ட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு கூட்டம் நடத்துது, அந்த கூட்டத்தில் அசம்பாவிதம் நடக்குது, அந்த அசம்பாவிதத்தில் அந்த கட்சியை மட்டுமே அந்த போலீஸ் அரசு தரப்பு சொல்லுது. அந்த கட்சி என்ன சொல்லுதுன்னா, உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தானப்பா நான் அந்த மீட்டிங் போட்டேன், நான் மட்டும் இந்த மீட்டிங் போட்டேன்னா நீ சொல்லலாம்பா, இந்த பிரச்சனையும் கிடையாது. உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி போடப்பட்ட மீட்டிங்கில் நான் மட்டும் காரணம்னு நீ எப்படி சொல்ல முடியும்? அந்த விஷயத்தை நானே விசாரித்து நானே திருப்பு சொல்லுவேங்கிறது எப்படி சரியா இருக்கும்? அதாவது நீங்கள் ஃபேர் அண்ட் ஆஃபா தர்மத்தின் அடிப்படையில் கரெக்டாக செயல்பட்டீங்கன்னா மாநில சுயாட்சி நீங்கள் பேசலாம். உங்களுக்கு தர்மம்னா அது எத்தனை எழுத்துன்னு கேட்பீங்க, தர்மத்துக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்பீங்க. மாநில சுயாட்சி அப்படிங்கிற முகமுடிக்கு பின்னாடி நீங்கள் ஒளிஞ்சுக்கிறீங்க. ஆனால் உண்மைக்குமே தேவைப்படும் போது மாநில சுயாட்சி பேசுவோம், தேவைப்படாதப்ப அமைதியாக கடந்து போவோம் அப்படிங்கிறதா உங்கள் அஜெண்டாவாக இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், இப்போ நான் கொடுத்த போலீஸு ஓகே, நீ வந்து அனுமதி கேட்டு போலீஸ் நடந்துச்சு, ஏதோ பஞ்சாயத்து அங்கே ஆயிருக்கு, ஏதோ குழப்படி அங்கே நடந்திருக்கு. சரி, என்னோட புலனாய்வு இங்கே விசாரிச்சா சரியா இருக்காது, வேற யாராவது விசாரிக்க சொல்லி எது உண்மை தெரிஞ்சுப்போம், யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம். இது ஒரு அரசோட தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சரோட பணியாக இருக்கணும். ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்றாரு, என்னப்பா வேற ஒரு புலனாய்வு வந்துச்சுன்னா எனக்கு எதிராக தீர்ப்பு வந்துடும். நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து விசாரிச்சிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அஜெண்டா வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்போ எங்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணுவீங்க. நான் என்ன சொல்கிறேன், சிபிஐக்கு நாங்கள் பயப்படுறேன், சிபிஐக்கு நீங்களும் பயப்படாதீங்க, 2 பேரும் ஃபேர் அண்ட் ஆஃபாக போவோம். சிபிஐ தப்பாக எதுவும் பண்ணிடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா பின்னாடி நீதிமன்றம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. இதோட இந்த தீர்ப்பில் என்ன பிரதானமான தீர்ப்பு வந்துட போது, என்ன பிரதானமான விஷயமா இருக்க போகுது, இதில் ஏன் பயப்படுறீங்க அப்படிங்கிறது என்னுடைய 4வது பிரதானமான விஷயமா இருக்கு. 5வது, வழக்கமாக இந்த இன அரசியலை எப்பப்போ தூக்கணும் அப்படிங்கிற அந்த பாகுபாடே இல்லாமல் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சீமான் இந்த விஷயத்துக்கு 3 பக்கம் அறிக்கை வெளியிட்டாரு, அதை நம்ம குத்துன்னு குத்துனோம் ஒரு வீடியோ போட்டு. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீதிபதி கண்காணிப்பில் நீங்கள் வந்து ஒரு குழு அமைச்சிங்க, அந்த குழுவில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இடம்பெறக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. தமிழ்நாடு பூர்வீகமாக கொண்டாவே அவங்க வந்து ஒழுங்காக விசாரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாமல் சொன்னபடி இருக்கு. இது வந்து யாராவது 2 அதிகாரிங்க நீங்கள் சொல்லுங்க, அது என்ன தமிழ்நாட்டை பூர்வீகம் கொண்டான்னு சொல்லி தமிழ்நாட்டை கொச்சப்படுத்துறீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நீதிபதி என்ன முடிவெடுத்தாங்க, இந்த வழக்கில் எந்த விதமான தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துடக்கூடாது. ஏன்னா இங்கே தேவை உண்மை அடிப்படையில் அந்த வழக்கு விசாரணை நடத்தப்படணுங்கிறதா நீதிமன்றம் சொன்னிச்சு. சிபிஐ விசாரிக்குது, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்காரு, தமிழ்நாட்டு ரீஜனில் ஏதோ ஒரு அதிகாரி நம்ம போட்டோம்னா மேபி மாநில அரசோட பங்களிப்பு அந்த வழக்குக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்தவித தயவு தாட்சியம் இல்லாமல் அந்த வழக்கில் உண்மையான விசாரணை நடக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத 2 பேரை தூக்கி உள்ள போடு அப்படிங்கிறதா சொன்னாங்க. சிபிஐ விசாரணையில் தமிழர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, நீதிபதி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய இடத்துல தான் 2 தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்க வேணாம், வேற சில பேர் இருக்கட்டும், இருந்தால் அந்த வழக்கில் உண்மையான நீதி வெளியே வரணுங்கிறது தான் நீதிமன்றத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை எதிர்த்தும் இவங்க அஃபிடவிட்டில் ஒரு வாதமாக முன் வச்சிருக்கீங்க. மாநில சுயாட்சி வேஷம், புலனாய்வு அமைப்பில் எந்தவித காரணம் இல்லாமல் புலனாய்வு மாற்றப்பட்டதாக ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா செய்தியாளர் சந்திப்பு நடத்தி தீர்ப்பு எழுதும் போது தான் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துச்சு. இந்த பக்கம் திரும்பி எப்பப்போ இன அரசியல், எப்பப்போ மாநில சுயாட்சி, எப்பப்போ வந்து நீதி தர்மம் நியாயம்னு சொல்லி ஒன்றுமே இல்லாத ஒரு அஃபிடவிட்டை ரெடி பண்ணி நீதிமன்றத்தை அணுகிறீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீதிமன்றம் எல்லாத்தையும் பார்க்கட்டும், அவங்க தீர்ப்பில் எந்தவித குறையும் கிடையாது, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஒரு பக்கம் அவங்க தீர்ப்பு அடிப்படையில் வழக்கு வேகப்படுத்தி விசாரிக்கப்பட்டு இருக்கு, ஒரு பக்கம் தாவே எந்தவித பயமும் இல்லாமல் இந்த வழக்கை எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. பயந்து மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போனது நீங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த வழக்கில் ஒண்ணுமே இல்லாமல் நீதிமன்றத்தை அணுகிருக்கீங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன பண்ண போகுது, என்ன செய்ய போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஒன்று சொல்றேன், பயந்து தான் இந்த வேலையை பார்க்குறீங்க அப்படிங்கிறத மட்டும் ஆணித்தரமாக சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.